திராவிடம் குறித்து தெரியாமல் தலைமை பொறுப்பில் உள்ளார் பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். அமித்ஷா காலிலே விழுந்த பிறகு முகத்தை மறைக்க கைக்குட்டை எதற்கு என எல்லோரும் கேட்பதாகவும் கடும் விமர்சனம். அடக்குமுறைக்கும் ஆதிக்கத்திற்கும் இந்தி திணிப்புக்கும் தமிழகத்தில் நோ என்ட்ரி தான். போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் பாஜக பறிக்க பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக எம்பி கனிமொழிக்கு பெரியார் விருது. முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமிக்கு மு.க.ஸ்டாலின் விருது. திமுக முப்பெரும் விழாவில் 7 பேருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாற்றம் மாற்றம் என்று சொன்னவர்கள்தான் மறைந்து போனார்கள். திமுக மாறவில்லை. எந்த மிரட்டலுக்கும் திமுக அஞ்சாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். (2026) தேர்தல் வெற்றி கணக்கை கரூரில் இருந்து தொடங்குவோம். முப்பெரும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டா சாலையில் வெடி விபத்து. ஆலையின் 2 அறைகள் தரைமட்டம். ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் காயம். வெடி விபத்து நிகழ்ந்த ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. ஃபோர்மேன் கைது. 3 பேர் மீது வழக்கு பதிந்த போலீசார். ஆலை உரிமையாளர் மற்றும் மேலாளருக்கு வலைவீச்சு. போத்தீஸ் நிறுவன உரிமையாளர் ரமேஷை வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்ற அதிகாரிகள் விசாரணை. 5 நாட்கள் நடைபெற்ற சோதனையில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் 10 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல். ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலான வருமான வரி தாக்கல் கணக்காவணங்கள் எங்கே? போத்தீஸ் நிறுவன உரிமையாளர் ரமேஷிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் கேள்வி. பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்ததை எதிர்த்து ராமதாஸ் தரப்பில் முறையீடு. தலைவர் பதவியில் இல்லாத ஒருவருக்கு கட்சியின் சின்னம் ஒதுக்கியது ஏற்புடையதல்ல என தேர்தல் ஆணையத்திடம் மனு. தேச விடுதலைக்கு பாடுபட்ட முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கிட வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கடிதம் அளித்ததாக எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்குவது குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும். தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. சென்னை பனையூர் அலுவலகத்தில் நாகை, திருவாரூர் மாவட்ட செயலாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆலோசனை. உரிய நேரத்திற்கு பிரச்சார பகுதிக்கு வருவது, தாமதத்தை குறைப்பது உள்ளிட்டவை தொடர்பாக விஜய் ஆலோசனை. கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை. வழிகாட்டு விதிமுறைகளை வகுத்த தமிழக அரசுக்கு பாராட்டு. விதிமுறைகளை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஆந்திராவின் நெல்லூர் அருகே கார் மீது டிப்பர் லாரி மோதியதில் குழந்தை உள்பட 7 பேர் பலி. டிப்பர் லாரி ஓட்டுநர் ஒன்வேயில் வந்ததே விபத்திற்கு காரணம் என போலீசார் தகவல்.
குடிக்க பணம் கேட்டு மனைவியை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய கணவன் தப்பி ஓட்டம். சித்திரவதை வீடியோ வைரலானதை தொடர்ந்து கணவரின் உறவினர்களை பிடித்து போலீசார் விசாரணை. சீமான் மீது பாலியல் புகார் தெரிவித்த நடிகை மீண்டும் வீடியோ வெளியீடு. உச்சநீதிமன்றம் சொன்னதையே ஆதாரம் இருக்கிறதா என கேட்டு மக்களை சீமான் குழப்புவதாக குற்றச்சாட்டு. தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மனு தாக்கல். சமூக வலைத்தளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்கவும் மனுவில் கோரிக்கை. KPY பாலா நடித்த காந்தி கண்ணாடி படத்தில் பிரதமரை இழிவுபடுத்தும் விதமான காட்சிகள் இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சிவ்சேனா கட்சியினர் புகார் மனு. சென்னை பாடி அருகே மாமூல் தர மறுத்த கர்ப்பிணி பெண்ணை கத்தியால் தாக்கிய விவகாரம். 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் மேலும் 3 வலைவீச்சு. ஆபரேஷன் சிந்தூரின் போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பாகிஸ்தானை இந்திய ராணுவம் மண்டியிட வைத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். புதிய இந்தியா யாருடைய அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சாது என்றும் திட்டவட்டம். ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்படவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. தீவிரவாத தாக்குதல் நடந்தால் மீண்டும் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்படும் என பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை. திரை கலைஞர்களின் கூட்டத்திற்கு வரும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என செய்தியாளர்கள் கேள்வி. நோ கமெண்ட்ஸ் என்று கூறிவிட்டு சென்ற ரஜினிகாந்த். கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயன்றதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி இளங்கோ உள்பட 4 பேர் கைது. மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியதில் முன்விரோதத்தில் கொலை முயற்சி என கட்சியினர் புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. ஆப்பிரிக்காவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் பறிமுதல். சாக்லேட் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து போதைப் பொருளை கடத்திய கென்யாவைச் சேர்ந்த இளைஞர் அதிரடி கைது. மயிலாடுதுறை அருகே காதல் தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் தாயார் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு. திருப்பத்தூர் அருகே காக்கனாபாளையம் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல். பெங்களூருவுக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 820 கிலோ செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் அருகே மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் கடும் வாக்குவாதம். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் வியாழக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டும் என தேவஸ்தானம் அறிவிப்பு.
சபரிமலையில் துவாரபாலகர் சிலையை நீதிமன்ற அனுமதியின்றி தங்க முலாம் பூசுவதற்கு கொண்டு செல்லப்பட்ட விவகாரம். லஞ்ச ஒழிப்புத்துறை விரிவான விசாரணை மேற்கொண்டு 3 வார காலத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய தயாரிப்பு பொருட்களை வாங்கும்படி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். வளர்ந்த இந்தியாவை ஏற்படுத்துவதற்கு சுயசார்பு இந்தியாவே சிறந்த வழி என பேச்சு. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் நாட்டு மக்களின் கைகளில் பணம் புரளும். கூட்டாட்சி ஒத்துழைப்புக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் சிறந்த உதாரணம் என நிர்மலா சீதாராமன் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிறந்தநாள் வாழ்த்து. நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் இந்தியா சமூக, பொருளாதார, அறிவியல், தொழில் துறைகளில் மிக பெரும் முன்னேற்றம் கண்டிருப்பதாக பாராட்டு. T20 கிரிக்கெட் பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது ICC. இந்திய அணி வீரர் வருண் சக்கரவர்த்தி முதலிடம் பெற்ற அசத்தல்.